ரீசெண்டா டிவி கேட்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடுங்க பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு 1000-1500 பேர் பார்த்தாங்க. சந்தோஷமா அவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க வீடியோவை. அதுல வந்து ஒரு 30 கமெண்ட் 35 கமெண்ட் வந்திருக்கும். ஒரு 5 பேர் மட்டும் தனித்தனி ஆளுங்க கரெக்டா தம்பி ஆமான தம்பி அப்படின்னு வந்துச்சு. ஒரே நம்பர் மட்டும் ஒரு 20-25 கமெண்ட் போடுறாரு. அப்ப நீ என்ன டிஎம்கே ஓட்டு போட சொல்றியா? நான் மாற்றம் எதிர்பார்க்கிறேன், டிஎம்கே நல்ல ஆளுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். அதாவது எல்லாத்துக்கும் மாற்றம் வரணும்னு ஆசைதாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரணும்னு ஆசைதான். சரி ஓகே, மாற்றம் வரணும், வேற கட்சிக்கு போகலாம், டிஎம்கே தவிர்த்து அடுத்து வேற கட்சிக்கு போகலாம், ஏடிஎம்கே சைடு போகலாம்னா ஒரு பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லாம போயிடுச்சு. ஒரு ஜெயலலிதா அம்மா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க, நான் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிஜேபியோட கூட்டணி வச்சு, ஆனா நான் வந்து இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பழைய வீடியோ அது இருக்கும், பார்த்துருப்பீங்க சில பேர். ஆனா இங்க என்னன்னா எடப்பாடி ஜாலியா பேசிட்டு கை கோர்த்துட்டு மோடி கூடியே தான் இருக்காப்ல. அப்படியே என்டிகே சைடு போவோம். நல்லா பேசுறாங்க, ஜாதியை பத்தி நல்லா பேசுறாங்க, ஜாதி ஒழிப்பா இருக்கட்டும், மொழியை பத்தி நல்லா பேசுவாங்க, விவசாயம் பத்தி நல்லா பேசுவாங்க, பெரியாரை எதிர்ப்பாங்க, பெருசா விருப்பம் கிடையாது. அப்படியே வந்து டிவிக்கே சரி புதுசா ஒரு கட்சி உள்ள வந்துடா, சரி நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கிரீன்ல பார்த்து கை தட்டு நாள் வரா அப்படிடா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். பார்த்தா சுத்தி இருக்கிற ஆளுங்க சரியில்லை, ஒரு ஒரு ஸ்ட்ராங் இல்ல, ஒரு கிளியர் இல்ல, ஒரு எதுவுமே இல்லைங்க. அதாவது தான் எதுக்குமே வாய்ஸ் கொடுக்க மாட்டாப்புல, தான் சொந்த பிரச்சனைக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவரால் 4-5 பேர் 40 பேர் 50 பேர் செத்தாலும் இல்ல வேற யார் மூலியமாச்சு அவருக்கு கூட்டத்துக்கு போய் சாவறாங்கனாலும் அதுக்கு அதை பத்தி பேச மாட்டாரு, வைக்க மாட்டாரு. கீழே இருக்க தொண்டர்களும் வந்து அவர் பண்றதுதான் கரெக்ட், அவரால் செத்தா சாவட்டும், விஜய்க்காக நான் சாவோம், என் பொண்டாட்டி அம்மா அப்பா விட விஜய் தான் முக்கியன்ற மாதிரி இருக்க போது எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ரொம்ப ஒஸ்டாலும் இருக்கு பாக்குறதுக்கே. ஒரு மாற்றம் வேணும்ன்ற போது இருக்கிறத விட நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வர முடியும். வரதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்க போது இருக்கிறதே பரவாயில்லன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதுதானே தோணுது, எனக்கு அப்படிதான் தோணுது. அதாவது வந்து சரி ஒருத்தர் தலைவன் தப்பு பண்றான், கட்சிக்கு வர்றதுக்கு ஒரு ஆரம்பிக்கிற கட்சி தலைவன் வாய்ஸ் கொடுக்க மாட்டான், பேச மாட்டான் அப்படின்னா கீழே இருக்க தொண்டர்கள் கூட நான் இப்படி பண்றாப்புல விஜய்னு கேட்க போது நம்ம சந்தோஷப்படலாம்ப்பா, கீழே இருக்கவங்க கேட்கறான்னு பாப்பா. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தப்புன்னா தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் கேட்பானுங்களா அப்படின்ட்டு. தலைவன் எது பண்ணாலும் சரிதான் ஓகேதான்ற மாதிரி இருக்க போது நம்ம பயமாலும் இருக்கு. டிஎம்கே காரணம் கேட்டாலாம் கிடையாது, வேற வழி இல்லாம தான் டிஎம்கே போட வேண்டியதா இருக்கு. ஊழல் அரசியல், வாரிசு அரசியல், ரவுடிஸ் அரசியல் இருக்கதான் செய்யுது. ஆனா வேற வழி வரது எதுவுமே சரியில்லாத நம்ம அவங்களுக்கு தானே போட்டாகணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. பேசுறது தப்பா சரியான்றது கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க.